April 1 வந்தாலே யூசுவலா நம்ம 4 பேர்கிட்ட ஏமாறுவோம், இல்ல நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கசின்ஸை ஏமாற்றவ ட்ரை பண்ணுவோம். நம்மள மாதிரியே பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாம் இந்த நாள்ல அவங்களோட கஸ்டமர்ஸை ஏமாத்துறதுக்காக என்னென்ன விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஃபூல் ட்ரை பண்ண சில விஷயங்களை இந்த ஏப்ரல் ஃபூல் டே ஸ்பெஷல்ல பார்க்கலாம். டெக் உலகத்துல நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லி தரேன். நான் உங்க டெக் நண்பன் ஜோ. lenovo தரப்புல இன்சைட் 360 ஒரு லேப்டாப் ரிலீஸ் பண்ண போறதா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. இந்த லேப்டாப்ல நீங்க எங்கேயும் எதுலயும் பார்க்க முடியாத ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒன்னு மூட் டிடெக்டர்ன்ட்டு ஒரு ஃபீச்சர். நீங்க ஏதாவது ப்ராப்ளம்ல இருந்து ஏதாவது கோவத்துல டைப் பண்ணி யாருக்காவது அனுப்புறதா இருந்தா இந்த லேப்டாப் உங்களோட மூட ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி கீபோர்டை லாக் பண்ணிரும். சோ கீபோர்ட் லாக் ஆயிடுச்சுனா உங்களால டைப் பண்ண முடியாது, எதுவும் யாருக்கும் சென்ட் பண்ண முடியாது. சோ தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நீங்க தவிர்க்கலாம். இன்னொரு ஃபீச்சர் ஸ்பை ஷேமர். இந்த ஃபீச்சர் மூலமா உங்களோட லேப்டாப்பை யாராவது உங்களுக்கு தெரியாம நோண்ட ட்ரை பண்ணா அவங்களோட போட்டோ எடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மீமே கிரியேட் பண்ணி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடும். இன்னொரு ஃபீச்சர் கால்கின் கீ. இந்த ஃபீச்சர் மூலமா நீங்க ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ராப்ளமை ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஊரை விட்டு ஓடி போறதுக்காக 2 ஃப்ளைட் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்கா புக் பண்ணி கொடுத்துரும். இது ஃபேக்கா இருந்தாலும் இந்த லேப்டாப்காக ஒரு டெடிகேட் வெப்சைட்டே இவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இவங்க எடுத்த இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பை நான் கண்டிப்பா பாராட்டியே தீருவேன். யூசுவலா எல்லா DSLR கேமராலையும் போட்டோ எடுக்கிறப்போ இந்த கேமராவை பிடிக்கிறதுக்காக இந்த கேமராவோட கிரிப் இதோட ரைட் சைடில் தான் இருக்கும். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ்க்காகவே Nikon புதுசாக ஒரு கேமரா ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த கேமராவோட கிரிப் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இல்லாமல் லெஃப்ட் சைட்லயா இருக்கு. இதை நம்புற மாதிரி காமிக்கிறதுக்காக போட்டோஷாப் பண்ணி ஒரு போட்டோவை கூட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் நிஜமா மார்க்கெட்டுக்கு வந்திருந்தா லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வெறும் பிராங்க் தான். கேஜெட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் தாண்டி எலக்ட்ரானிக்ஸ் புட்டிக்ன்றவங்க கேமர்ஸ்க்காக ஒரு புது சென்ட் உருவாக்கியிருக்காங்க. இவங்க கேம் ஆடுறப்போ இவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாம் பூஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் இவங்க ஈஸியாக கேம்ஸ் எல்லாம் இது மூலமா ஜெயிச்சிடலாம்னு சொல்றாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு பிராங்க் தான். டெக் ஃபேக்ட் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டாண்டர்ட் கீபோர்ட் லேஅவுட்டோட பேர் பார்த்தீங்கன்னா QWERTY லேஅவுட்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஒரு லேஅவுட்டை தவிர நமக்கு தெரியாம நிறைய லேஅவுட் இருக்கு. அந்த மாதிரி இன்னொரு ஃபேமஸான லேஅவுட் பார்த்தீங்கன்னா ட்வெராக்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் உங்களுக்காக சொல்லித்தரேன். கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் பேனலில் இருக்க கீபோர்ட் செட்டிங்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக QWERTYலேருந்து ட்வெராக்கு டாகல் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கே கொடுத்துருங்க. இவங்களோட கீபோர்ட் லேஅவுட் மாறி இருக்கிறதால இவங்க ஒன்று டைப் பண்ணால் வேற ஒன்று டிஸ்பிளே ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கொஞ்ச நேரம் வெறுப்பேற்றிக்கோங்க. பட் அவங்களோட ஒர்க் எதுவும் எஃபெக்ட் ஆகாதபடி உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. கூகுள் தரப்புல ஏமாத்துறதுக்காக இந்த வருஷம் 2 வீடியோ போட்டிருக்காங்க. ஒன்று கூகுள் பிளான்ட் ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் மூலமா உங்ககிட்ட இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட் மூலமா நீங்க செடி கூட எல்லாம் பேசிக்கலாம். கரண்டா டூலிப்ஸ் செடி கூட எல்லாம் பேசிக்கலான்ட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருக்காங்க. இதை பாருங்க. Okay Google, talk to my tulip. What do you want? Water, please. Finished. Nothing left. More. You promised more water. அது மட்டும் இல்லாம கேக்டஸ் செடி கூட பேசுறதுக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றதும் சொல்றாங்க. Hello. No. Cactus. Leave me alone. கூடவே கூகுள் ஒரு ஸ்மார்ட் ஸ்பூனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பூன் பெண்ட் ஆகக்கூடியதா இருக்கு. இந்த பெண்டிங் பொறுத்து ஒரு கீபோர்ட் மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பூனை ஒரு மல்டிபர்பஸ் டிவைஸாகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. கூகுள் கம்பெனியில ஒர்க் பண்றவங்க ஃப்ரீ டைம்ல இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கிறாங்க போல. Oneplus தரப்புல ஒரு புது டீசர் இமேஜ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இமேஜ்ல இந்த கம்பெனி ஒரு புது ஸ்மார்ட் காரே கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் சூப்பர் சார்ஜ் மூலமா 20 மினிட்ஸே சார்ஜ் ஆகி ஒரு நாள் ஃபுல்லா கண்டினியூஸா ஓடும்னு கிளைம் பண்றாங்க. இன்னைக்கான ஹாட் நியூஸ். யூசுவலா ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில கம்பெனிஸ் எல்லாம் இதோட டிசைன் லேஅவுட் வாங்கி வச்சுட்டு இதுக்கான ப்ரொடெக்டிவ் கேஸ் மற்றும் டெம்பர்ட் கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆப்பிள் அவங்களோட வயர்லெஸ் சார்ஜரான ஏர்பவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி dBrand ஸ்கின் அதுக்கேற்ற ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏர்பவரோட நிலைமை என்ன ஆச்சுன்ட்டு. இது நினைச்சபடி ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு ஆப்பிள் இந்த ப்ராஜெக்டை மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால கடுப்பான dBrand இந்த ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு ஆப்பில் வச்சு செஞ்சுட்டாங்க. ஆப்பில் கலாய்ச்சி செம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. If you just got your dBrand airpower skin, relax. This is going to be easy. First, wipe your airpower free of dust and fingerprints. For optimal results, ensure you are under bright lighting.
Note that your dBrand skin comes with pieces for both the surface and the ring surrounding the base of your airpower. Grab your airpower and hold it as shown. Remove the surface piece from the 3M paper and align it around the lightning port. Once lined up flawlessly, apply firm pressure to the entire top surface, making sure to smooth out any wrinkles. Next up is the base piece. Carefully align the skin around the perimeter of the base, following the ridge on the airpower as your guide. Once lined up perfectly, apply firm pressure to secure it in place. Complete the installation by plugging in your airpower. Done! If you have any questions, you know how to reach us. Friends, இந்த ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்க அடிக்கடி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோட்ல பார்க்கறேன். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.